எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. தமிழ் வருடம் ஹே விளம்பி திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கில ஆண்டு 2018, தமிழ் மாதம் மார்கழி 22, ஆங்கிலம் ஜனவரி 6, சனிக்கிழமை, திதி பஞ்சமி, இரவு 11:26 வரை, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் மகம், காலை 8:08 வரை, பின்பு பூரம். யோகம் அமிர்த யோகம், மக நட்சத்திரம் உள்ளவரை, பின்பு சித்த யோகம். ॐ काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ नगध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्। ராககால் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகன் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. சுப காரியங்களுக்காக
சுப ஓரை காலை 7:30 மணிவர் முற்பகல் 10:30 1 மணிவர் மாலை 7:30 மணிவர் இரவு 9 முதல் 10 மணி வரை. जायमानं हि पुरुषं यं पश्येत् मधुसूदनः சாத்விகஸ்து விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. இது ரொம்ப ஆச்சரியமான பிரமாணம். ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கும்போது மதுசூதனன் ஸ்ரீமன் நாராயணன் கட்டாட்சிக்க வேண்டும். அவனுடைய திருக்கண்கள் அந்த குழந்தையை பார்த்துவிட்டால், அன்போடு அனுகிரகித்தால், சத்துவகுணத்தோடு அந்த குழந்தை வளருவாராம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நல்ல ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் இருக்கும். அத்தோடு மோட்சமடைய வேணுங்கிற விருப்பம் கண்டிப்பாக அந்த ஜென்மத்தில் ஏற்படும். மோட்சமும் கிட்டும். இது இத்தனைக்கு எது அடிப்படை? பெருமானுடைய திவ்யமான கடாட்சம். சபரியினுடைய குடிசைக்கு ராமனும் லக்ஷ்மணனும் சென்றனர். சீதையை தேடிக்கொண்டு போகும்போது ராமலக்ஷ்மணர்கள் அந்த வழியாக வர சபரி அவர்களுக்காக காத்திருந்தாள். மதங்கர்னு ஒரு முனிவர், அவருடைய சிஷ்யை தான் சபரி. மதங்கர் முக்தி அடையும் போது சபரியும் கூட வருகிறேன்னு வேண்டினாள். கண்டிப்பாக உனக்கு மோட்சம் உண்டு, ஆனால் காத்திரு. உன்னுடைய ஆசிரமத்துக்கு ராமனும் லக்ஷ்மணனும் வர வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி வரும்போது அவர்களுக்கு வேண்டிய தொண்டு செய்துவிட்டு காய்கனிகளை சமர்ப்பித்துவிட்டு இப்போதே உனக்கு கொடுக்கிறேன், அப்போது நீ மோட்சத்துக்கு வந்துவிடலாம் என்று மதங்கர் கூறினார். அதற்காக முதியவளான மிக மிக தொண்டு முதியவளான சபரி காத்திருந்தாள். தான் எப்பப்போ பிடிச்ச பழம் வகைகளோ எடுத்து வச்சுன்னு காத்திருந்தாள். ராமனும் லக்ஷ்மணனும் வந்தனர். ரிஷமூக பர்வத்தத்துக்கு அருகே வந்தனர். அங்குதான் பம்பா சரஸ் எல்லாம், கிஷ்கிந்தா, ஹம்பி, ஹாஸ்பெட், கர்நாடகத்தில் அந்த இடத்தை சுற்றி இருக்கிற ஆச்சரியமான ஸ்தலங்கள். சபரியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். காய்கனிகளை ஏற்றுக்கொண்டார். ராமனுக்கும் திருப்தி, சபரிக்கு திருப்தி. அப்போ கைகூப்பிண்டு ராமனிடத்தில் வேண்டுகிறாள், அடியேன் தேவரீரை பூஜித்தேன். சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன. உன்னுடைய திவ்யமான கண்ணு பார்வை என் பேர் பட்டது. என் பாபங்கள் அத்தனையும் தொலைந்தன. இனி இந்த பூலோகத்தில் எனக்கு வேலை இல்லை. சம்சாரத்தை விடுகிறேன். என் ஆச்சாரியன் சொன்னபடிக்கு இதோ உன் கண் முன்னாடி உன் அனுமதியோடு மோட்சத்தை அடைகிறேன். இதைத்தான் சபரி மோட்சம் சபரி மோட்சம்னு சொல்லுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான கட்டம். அப்போ ராமனுடைய திருக்கண் பார்வை படுமானால் பாபங்கள் தொலையும், முக்தியே கிட்டும் என்பது எவ்வளவு தெளிவாக இருக்குது. இது ராமாயணத்திலையும் இருக்குது. கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பார்வைப்பட்டு எத்தனையோ நன்மைகள் ஏற்பட்டன. அந்த கடாட்சம் தனக்கு கிடைக்க வேணும்னு ஆண்டாள் திருப்பாவையில் பிரார்த்திப்பதுதான் இன்றைய பாசுரம். 22ஆம் பாட்டு. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பால் போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூப்போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியம் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். எங்கள் பேரில் இருக்கிற சாபத்தை போக்கி கொடு. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் ஒவ்வொரு சாபம் பார்த்துருக்கோம். இப்போ கௌதமருடைய சாபத்தாலே அகல்யை எங்கோ கல்லாக கிடந்தாள். அது போவதற்கு என்ன நடந்தது? இந்திரனுக்கே சாபம் கிடைச்சது. அதற்கு என்ன நடந்தது? இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாபம் பார்த்துருக்கோம் இல்லையா?
அந்த சாபமெல்லாம் போகிறதுக்கு ஏதேதோ பிராயஷ்சித்தம், ஏதேதோ பரிகாரங்கள் வேணும். ஆண்டாள் பிரார்த்திப்பது, ஊரில் இருக்கிற எல்லா சாபமும் எங்கள்கிட்ட இருக்குது, நாம் எந்த பாவம் பண்ணலை, எந்த அபச்சாரப்படலை, இது இத்தனைக்கும் தனித்தனியாவா பரிகாரம் தேட முடியும்? இப்போவே நாம் ஜோசியரிடத்துல போகிறோம், ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்கிறார், பரிகாரம் என்னன்னு கேட்குறோம், இன்ன பரிகாரம்னு பண்ணுறோம். ஒரு குறையாக இருந்தால் ஒரு பரிகாரம் பண்ணலாம், நிறையா இருந்துவிட்டா மாற்றித்தான் ஆகணும். இப்போ ஹிருதயத்திலே அங்கங்கே இருக்கிற குழாயில் அடைப்பு வருது பாருங்கள், ஹிருதய குழாயில் அடைப்பு, அதில் ஒரே ஒரு அடைப்பு இருக்கும். சரின்னு அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சின்னதாக ஏதான ஒரு கொக்கி மாதிரி வச்சுருவா, வச்சுட்டு அந்த இடத்துல ரத்தம் ஒழுங்காக போகும். இதெல்லாம் ஒரு அடைப்பு ஒரு இடத்துல இருந்தால் பண்ணுவா. இங்கேயும் அங்கேயுமா 8 இடத்துல அடைச்சிட்டு இருந்ததுனால் அப்புறம் ஒவ்வொரு இடமாக எடுத்தெடுத்தெல்லாம் குழா போட்டுன்னு இருக்க முடியாது. அதுக்கு தான் மாற்று அறுவை சிகிச்சை. இது மொத்தத்தையும் மாற்றிடுங்கிற பாருங்க. அப்போ தனித்தனியாக பண்ண முடியாது இல்லையா? நாம் 8 இல்லை 800 பாபங்களை வச்சுருக்கோம். எத்தனையோ விஷயம் தெரியாத தப்பு பண்ணியிருக்கலாம். அப்போ இதெல்லாம் போகிறதுக்கு வழி தனித்தனியாக பிராயஷ்சித்தம் பரிகாரம் தேடின்னு இருக்க முடியாது. மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே பரிகாரம் கிருஷ்ண கடாட்சம். பகவானுடைய திருக்கண்களால் கடாட்சம் பெற்றால் எங்கள் மேல் சாபம் இழிந்து அனைத்து சாபத்தையும் போக்கும். இதைத்தான் பிரார்த்தித்து இந்த 22ஆம் பாட்டு வந்தது. அங்கண்மா ஞாலத்து அரசர், அழகிய பெரிய பெரிய இடங்களை உடைய பூமண்டலம், இதில் இருக்கக்கூடிய அரசர்கள். இத்தனை நாளும் நாம் அரசர்கள் சக்கரவர்த்திகள் அப்படின்னு இருமாந்திருந்தனர். இப்போ அந்த அபிமானம் தொலைந்து வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே. இப்போ என் பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, அது பெருமான் எழுந்தருளி இருக்கும் பள்ளிக்கட்டு. அதில் தான் பெருமாள் எழுறார். பக்கத்தில் உபயநாச்சிமார் எழுந்தருளி இருக்கார். திருமஞ்சன் அதில் நடக்கும், அலங்காரம்லாம் நடக்கும். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சாத்துமுறைக்கெல்லாம் எழுந்தருளி இருப்பார். பெருமானுடைய படுக்கைன்னு வச்சுக்கோங்களேன். இது சிங்காசனம், ஆசனம், படுக்கை. அதை போல தென் பள்ளிக்கட்டிற்கீழே கண்ணன் எங்கே சயனிச்சுட்டு இருக்காரோ அந்த திருவடிக்கு கீழே ராஜாக்கள் எல்லாம் செருக்கு தொலைந்து வந்து நிற்கிறார்கள். பள்ளிக்கட்டிற்கு சங்கமிருப்பார் போல் கூட்டம் கூட்டமாக அரசர்கள் வந்து, இனிமே நான் சொல்ல மாட்டோம், நீதான்னு தெரிஞ்சுனுட்டோம், உன் திருவடியே தான் வழிங்கிறத வந்துட்டோம், சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அந்த ராஜாக்கள்லாம் எப்படி சேர்ந்து வந்துட்டாலோ அதை போல் இப்போ நாங்கள் வந்தோம். ஏன் நேத்தி வரைக்கும் கண்ணா நாங்களும் இப்படி தான் ஒரே துரபிமானத்தோடு இருந்தோம். எங்களுக்கு ஆணவம், நாங்கள் பெண்கள் கண்ணனை தேடி போட மாட்டோம், வேணும்னா அவர் எங்களை தேடி வரட்டும் என்று இருந்தோம். அதெல்லாம் தொலைச்சுட்டோம். இனிமே பக்தர்கள் நாங்கள் ஆறு, உனக்கு எப்படி அடிமைப்பட்டிருக்கணுங்கிறத தெரிஞ்சுனுட்டோம். பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் அரசர்கள் தங்கள் தங்கள் ஆணவம் தொலைந்து வந்தா போலே நாங்களும் எங்கள் ஆணவம் தொலைந்து வந்தோம். சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். தான் என்ன பண்ணணும்னு பகவான் நினைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள்லாம் வந்திருக்கீர்கள், நான் என்ன பண்ணணும்? கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. ஒரு தாமரை பூ மெதுவே மலர வேண்டும், சட்டுன்னு மலராது. கார்த்தால சூரியோதயத்தின் போது தாமரை எப்படி நிதானமாக அலரும்னு பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் இங்கே ஆண்டாள் குறிப்பிடுகிறார். தாமரை போன்ற கண்கள் குடைந்தவன் தானே கண்ணன். அப்போ அவருடைய கண்கள் மெதுவாக அலறனப்போ கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண், உன்னுடைய அழகான சிவப்பு கண்கள், தாமரை கண்கள், கமலக்கண்கள் சிறுதே. ஒரேடியாக நீ கண்ணை திறந்துட்டியானா எங்களுக்கு தாங்காது. அஞ்சருவிக்கு போகிறோம், குத்தாலத்தில் கொட்டுறது, நமக்கு தகுந்தாப்பில் கொட்டினா குளிக்கலாம். தண்ணீர் அதிகமாகி விட்டதாம், ஆரெல்லாம் யாத்திரிகர்கள் வர வேண்டாம் என்று தடுக்கப்பட்டார்கள் சொல்வாளோ இல்லையோ. ஓரளவுக்கு இருந்தால் தான் தலையை நீட்ட முடியும். அது ஓஹோன்னு கொட்டித்துன்னா தலைப்படாதா? அதை போல் பெருமானுடைய கடாட்சமாக இருந்தாலும் மெதுவாக கிடைச்சா தான் நம்ம வாங்க முடியும். ஹோன்னு கொட்டித்துனால் தலை தாங்காது. அதனால தான் ஆண்டாள் சிறுதே எம்மேல் விழியாவோ. அவன் கண்ணை மூடி நூட்டாலும் நமக்கு தாங்காது, கண்ணை முழுக்க திறந்தாலும் நமக்கு தாங்காது. அதனால தான் எங்கள் கோவிலிருக்கு நீங்கள் சேவிக்க போனாலும் பகவானுடைய கண்கள் அப்படி முழுக்கவும் திறந்துருக்காது. கண்ணை மூடின்னு இருக்க மாட்டார், ஒரு முக்கால் திறந்தாப்பில் வச்சுருக்காரோ இல்லையோ. அப்படின்னா நமக்கு வேண்டிய அளவுக்கு பொறுக்க இந்த குழந்தைக்கு எத்தனை தாங்குமோ அத்தனை தானே கொடுக்கணும். வீட்டில் நிறையா சமைச்சிருக்கோம், புளியோதரையாக இருக்குது, தொத்தியோனமாக இருக்குது, தோசையாக இருக்குது, வடையாக இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அது ஒரு 5 வயசு குழந்தை, எனக்கு பசின்னு அம்மாட்ட வந்தது. தங்கிட்ட பாத்திரத்தில் என்னெல்லாம் இருக்கோ மொத்தத்தையும் வாயில் அடைச்சிடலாமா? அந்த வாய் என்ன கொள்ளுமோ அதைத்தானே கொடுக்க முடியும். அதுக்குன்னு கொடுக்காத இருந்தாலும் அதுக்கு பசிக்கும், அதிகமாக கொடுத்துட்டாலும் மந்தத்தனம் வந்துடும். ரெண்டும் இல்லாமல் மெதுவே கொடுக்க வேண்டும். அதை போலத்தான் கண்ணன் தன் கண்களை மெதுவே திறந்து செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். ஒரு பக்கம் திங்கள் சந்திரன், இன்னொரு பக்கம் ஆதித்யன் சூரியன்.
திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண்ணனே உன்னுடைய ஒரு கண்ணு நிலவைப் போலே குளிர்ந்திருக்கும், மற்றொரு கண்ணு சூரியனைப் போலே செவந்திருக்கும். அந்த 2 கண்களாலும் செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ அங்கன் 2 கொண்டு அழகிய கண்கள் 2ஐயும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் தேவரீர் எங்களை பாத்தியானால், என்ன நீ கட்டாட்சித்தாயானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து நாங்கள் என்னென்ன சாபம் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கோமோ மொத்த சாபமும் ஒரேடியாக போடும். சந்திரனுக்கு தக்ஷ பிரஜாபதியினுடைய சாபம் க்ஷயரோகம் வந்துடுத்து. அதனால தான் அவர் தேஞ்சின்றே போகிறார் தேய்பிறையில். அதுக்கப்புறம் மாற்றி வளர்ந்துட்டே போகிறார், மறுபடியும் தேஞ்சின்றே போகிறார். இந்த க்ஷயரோகத்தை போக்கிக்கிறதுக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சந்திர புஷ்கரணி, அதுக்கு பேரே சந்திர புஷ்கரணி, அதில் நீராடி பெரிய பெருமான் அனுகிரகத்தால் தான் க்ஷயரோகம் போச்சு. அப்போ ஒவ்வொன்றும் ஒரு இந்திரனுக்கு உடம்பு முழுக்க 1000 கண்களாட்டம் எடுத்து, அகல்லைக்கு அதே கல்லாக போ சபிக்கப்பட்டாள். இதோ இப்போ நம்ம பார்த்துருந்தவர் இவருக்கு இப்போ சந்திரனுக்கு க்ஷயரோகம் வந்துடுத்து. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாபம். அந்த சாபத்திலேருந்து வெளியில் போக ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை பிரார்த்திக்கிறார். ஆனால் நமக்கோ பல சாபங்கள் சேர்ந்திருக்கலாம். எதுன்னு இப்போ கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. போக்குறது தான் நமக்கு வேலை. இப்போ அதனால தான் தேவரீருடைய அனுகிரகம் வேணும். உம்மை பார்வை தான் பண்ணணும். கோவிலில் விடியற்கார்த்தால போய் நிற்கிறோம். நிர்மால்ய சேவைன்னு சொல்லுவார்கள். குருவாயூருக்கு போகிறோம், நிர்மால்ய சேவை, சின்ன கதவு, குருவாயூரப்பன் உள்ளே எழுந்துருளிருக்கார். அது திறந்த வேகத்தில் எல்லாரும் அந்த முதல் கண் பார்வை நம்ம பேரில் படணும் என்ன ஆசைப்படுறோம் இல்லையா? அப்படி பட்டா என்ன ஆகும்னால் விஷ்ணோ கடாட்சம்னு சொல்கிறார்கள். ஒரு 6 படிக்கட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் விஷ்ணோ கடாட்சம், எதிர்ச்சா சுகிருத்தம் விஷ்ணோ கடாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம், இதெல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டு. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு முதல்ல பகவான் நினைக்கிறார். அதான் ஆதாரம். அதனால தான் நம்ம நல்ல தன்மையை நோக்கியே போகிறோம். இல்லைன்னா பண்ணியிருக்கிற பாபத்தின்படியே போடுவோம். அதை தடுக்கிறதுக்கு பகவான் சயனித்து கொண்டு எல்லாரும் சரியாகணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், நன்மை நோக்கியே போகணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடையே இருக்காராம். அதனால் ஒரு சில நல்லத்தை நம்ம தலையில் போடுறார். அந்த ஒரு சில நல்லதை நம்ம தலையில் போட்டதுனாலே அந்த நல்லதையே வைத்து கொண்டு கட்டாட்சி சொல்கிறார். அந்த கட்டாட்சி நம்ம கிடச்சதுனால் அப்புறம் மோட்சத்தில் விருப்பம் வரும். மெதுவே அதுலேருந்து முன்னேறணும். இப்போ அத்வேஷம், நம்ம இத்தனை நாள் பகவானை வெறுத்து கொண்டிருந்தது மாறும். ஆபிமுக்கியம், அதுவே விருப்பமாக மாறும். அப்புறம் பாகவதர்களோட சத் சங்கம் கிடைக்கும், ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும். அதன் மூலம் பகவானை அடைந்து விடுகிறோம். அப்போ இது இத்தனைக்கு எது தேவை? விஷ்ணோ கட்டாட்சம். விஷ்ணுவனுடைய கட்டாட்சம் கிடைத்ததினால்தான் இந்த நன்மைகள் அத்தனை நமக்கு ஏற்படும். அதை இங்கே பிரார்த்திக்கிறாள். இதில் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஸ்ரீரங்கத்தில் புறப்பாடு நடக்கும். நம்ம கீழே வீதியில் இருக்கோன்னு வச்சுங்க. பெருமாள் எப்போ வடக்கு வீதியில் வராரோ அந்த சமயத்துக்கு வேட்டு போட்டுருவா. வேட்டு போட்டால் சரி நாம் கீழே வீதியில் இன்னும் 15 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படின்னு தயாராகிடலாம். கீழே வீதியில் எழுந்துருளும் போது இங்கே வேட்டு போட்டால் தெற்கு வீதிக்காராக தயாராகிடுவா. தெற்கு வீதியில் எழுந்துருளும் போது வேட்டு போட்டாள்னா மேலே வீதிக்காராக தயாராகிடுவா. அப்போனா ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சமிங்கை கிடச்சுடுத்தா. ஒரே தெரியா 4 மணி நேரம் கழித்து வருவார்னாலும் யாருக்கும் தாங்காது. இப்போவே உன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டார்னாலும் அதிர்ந்தே போடுவோம். அதனால தான் பக்கத்து தெருவில் வரைச்சே வேட்டு போடுறா. இப்போவே இல்லை, 4 மணி நேரம் இல்லை, இதோ மெதுவாக வரார், கிட்டக்க வரார்னா தான் நம்ம மனசு கொஞ்சம் தாங்க ஆரம்பிக்குமா. அதே போல் ஆண்டாளும் தன் பாசுரத்தில் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம், நாளை கல்யாணம்னு சொன்னாலும் 10 நாள் கழிச்சுன்னா கண்ணனை பிரிஞ்சு 10 நாள் இருக்கணுமான்னு வருத்தம். இப்போவே கண்ணன் கையை பிடிச்சிருவேனா சந்தோஷத்தில் உயிர்படும். அப்போ இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத நாளைன்னு சொன்னாலும் இல்லையோ, இதான் மெதுவே நமக்கு ஏக்கரா போல கண்ணன் கொடுக்க வேணும் என்று கட்டாட்சத்தை பிரார்த்தித்தது இந்த பாசுரம். கண்ணன் கண்களை திறக்கப் போகிறார். கமலக்கண்ணன் குளிர நோக்கப் போகிறார். நோக்கின ஆண்டாள், கிடைத்த ஆண்டாள் என்ன செய்தாள்னு நாளை பார்ப்போம். ஒரு அறிவிப்பு. மலையாள திவ்ய தேசங்கள் 13க்கும் குருவாயூருக்கும் யாத்திரை செல்வதாக உள்ளோம். பிப்ரவரி 24, 2018 ஆண்டு மாலை புறப்பட்டு 25, 26, 27, 28, மார்ச் 1 ஆகிய 5 நாட்கள் திவதேசங்களை சேவித்து மார்ச் 2ஆம் தேதி காலை திரும்ப வந்து சேர்கிறோம். இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளோர் கீழ்கண்ட தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். 044-2499-2728. மலையாள திவதேச யாத்திரையில் கலந்து கொண்டு உபன்யாசங்களையும் பெருமாளையும் அனுபவிக்க வேண்டுகிறேன்.
அன்பான ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மாணிக்கவாசக பிரான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 2வது பாடல். அருணன் இந்திரன் திசை அணுகினான், இருள் போய் அகன்றது. உதயம் நின் மலர் திருமுகத்து, கருணையின் சூரியன் எழ எழ, நயனக் கடிமலர் மலர, மற்ற அண்ணல் அங்கண்ணாம், திரள் நிறை அறுபதம் முரல்வன, இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே, அலைக்கடலே, பள்ளி எழுந்தருளாயே. அருணன். அருணன் யார்? சூரியனின் தேரோட்டி. அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரனுக்கு உரிய திசை எது? தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், தேவேந்திரன். அவனுக்கு உரிய திசையோ கிழக்கு. அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரனுக்கு உரிய கிழக்கு திசைக்கு வந்துவிட்டான். அப்போது என்ன பொருள்? அருணன் வந்துவிட்டான் என்றால் சூரியன் உதிக்கப் போகிறான் என்று பொருள். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லுவார்கள். அப்போ இறைவன் சூரியன் எழுந்தருளப் போகிறான் என்பதற்கு அறிகுறியாக அருணன் முதலில் இந்திரனுடைய திசைக்கு அணுகுகின்றான். இருள் போய் அகன்றது. அருணன் வந்துவிட்டான் என்றதும் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கியது. மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ. உதயமானது எப்படி இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய முகத்தின், மலர் போன்ற முகத்தின் கருணை பொழியக்கூடிய அந்த சூரியன். சூரியன் என்றால் வெம்மை என்று பொருள். இங்கு கருணை பொழியக்கூடிய சூரியன். உதயம் நின் மலர் திருமுகத்து, கருணையின் சூரியன் எழ எழ. கொஞ்சம் கொஞ்சமாக, சிறிது சிறிதாக சூரியன் கீழ்த்திசையில் தோன்ற தோன்ற, நயனக் கடிமலர் மலர. நயனம் என்றால் கண்கள் என்று பொருள். நயனக் கடிமலர் மலர. கடி வாசனை. கண்களை போன்ற மனம் வீசும் அழகான மலர்கள் எல்லாம் சூரியனை கண்டவுடன் மலரத் தொடங்குகின்றனவாம். வெண்மையான மனம் வீசக்கூடிய அநேகமான மலர்கள் சந்திரனை காணும் போது சாயரட்சை பொழுதியில் மலரும். ஆனால் இங்கோ சூரியனை கண்டவுடன் தாமரை போன்ற மலர்கள் அதிகாலையில் மலரத் தொடங்குகின்றன. சூரியன் வெம்மையானது. ஆனால் இங்கு உன்னுடைய மலர் போன்ற கருணை பொழியக்கூடிய மலர் போன்ற முகம் சூரியனை போல பிரகாசிக்க, நயனக் கடிமலர் மலர. கண்களை போன்ற அழகான மலர்கள் மனம் வீசியபடி மலர்கின்றன. மற்ற அண்ணல் அங்கண்ணாம். கண்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருவிழி போன்ற, கண்ணின் மணி போன்ற அறுபதம் உடைய வண்டுகள். பதம் பாதம். பாதம் என்றால் கால்கள். இங்கு அறுபதம் முரல்வன. 6 கால்களை உடைய வண்டுகள் அந்த மலர்களில் உள்ள கள்ளை, மதுவை, தேனை குடித்துவிட்டு சந்தோஷத்தில் திளைத்து ரீங்காரம் இடுகின்றன. இவற்றை எல்லாம் உணர்ந்தபடி, அறிந்தபடி திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானே, அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே, அருளை, உன்னுடைய கருணையை, அருளை, அருட்செல்வத்தை மிகுதியாக, அதிகமாக, மலையளவு அள்ளி அள்ளி தர வந்திருக்கின்ற ஆனந்த மலையே, அலைக்கடலே. அலை, சமுத்திரத்தில் அலை எப்படி வருகிறது? ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? அதை போல ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, நாங்கள் கேட்கும் போதெல்லாம் அருளாகிய செல்வத்தை மலையளவு, கிள்ளி அல்ல, அள்ளி அல்ல, மலையளவு எமக்கு கொடுக்க காத்திருக்கும் எம் அண்ணலே, உம்மை நாங்கள் வணங்குகின்றோம், பள்ளி எழுந்தருள்வாய் என்று பாடுகின்றார். அருணன் இந்திரன் திசை அணுகினன். அருணன் சூரியனின் தேரோட்டியாகிய அருணன் சூரியன் உதயமாக போகின்றான் என்பதற்கு அறிகுறியாக கீழ்த்திசையில் தோன்றுகின்றான். அருணோதய சூரியன் எத்துணை அழகானது தெரியுமா? நம்மில் எத்துணை பேர் அந்த அருணோதய தரிசனத்தை தரிசித்து இருக்கின்றோம்? இரவை பகலாக்கி, பகலை பணமாக்கி, பகலை இரவாக்கி நாம் மாறி 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 உழன்று கொண்டிருக்கின்றோம். செல்வத்தின் பின்னால் சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கு ஓடுகிறோம்? எதற்காக ஓடுகிறோம்? எதனை சாதிக்க ஓடுகிறோம்? எதுவுமே யாருக்கும் விளங்குவதில்லை. அருணோதய சூரியனை கனவில், தொலைக்காட்சியில் கூட கண்டிருப்போமா என்பது சந்தேகம்தான். அருணன் இந்திரன் திசை அணுகினன். இருள் போய் அகன்றது. இருள் வேறு, இருட்டு வேறு. இருள் வெளிச்சம், புற வெளிச்சத்தை, புற இருளை கூறுவது இருள். இருட்டு என்பது 3 நிலைகளில் ஏற்படுகின்றது. ஒன்று தூக்கம்,
வெளிச்சத்திலிருந்து நம்மை துண்டித்துக் கொள்வதால் ஏற்படுவது தூக்கம். இரண்டாவது மரணம். அதனால்தான் உறங்குவது போலும் சாக்காடு என்கின்றார் வள்ளுவர். மூன்றாவது உணர்வும் உறக்கமும் அற்ற ஆழ்நிலை தியானம். இதனை நாம் சமாதி என்று கூறலாம். ஆக இருள் வேறு, இருட்டு வேறு. இருள் இருப்பதால் தான் உயிர்கள் காக்கப்படுகின்றன. இருளே இல்லாமல் நாள் முழுவதும் வெளிச்சமே இருக்கும் என்று வைத்துக் கொள்வோமே. அப்போது என்ன ஆகும்? ஜீவநதிகள் எல்லாம் வற்றிவிடும், பூக்கள் எல்லாம் கருகிவிடும், கனிகள் காய்கள் எல்லாம் உதிர்ந்துவிடும், உயிர்கள் எல்லாம் வதைந்துவிடும். அப்படி சூரிய ஒளி மட்டுமே இருந்தால் இவையெல்லாம் நடக்கக்கூடும். அப்போது உயிர்கள் எங்கனம் வாழ முடியும்? உயிர்கள் வாழ்க்கைக்கு இருள்தான் காரணமாகின்றது. இருள் வேறு, இருட்டு வேறு. இருள் போய் அகன்றது. உதயம், சூரிய உதயம் எப்படி இருக்கின்றது? தகதகவென வந்து நம்மை தாக்குவதாக இல்லாமல் கருணை மழை பொழியக்கூடியதாக இருக்கின்றது. உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ உன் கண்களிலிருந்து கண்களை கொஞ்சமாக திறந்து சிறிது சிறிதாக திறந்தால் எங்கள் பாவங்களெல்லாம் நீங்கிவிடும் என்று திருப்பாவையில் சொல்லுவார்கள். மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் உறழ்வன. உங்கள் கண்களில் உள்ள கருவிழி போன்ற கருமணி போன்ற 6 கால்களை உடைய வண்டுகள் எல்லாம் அந்த பூக்களில் இருக்கின்ற தேன்களை உறிஞ்சி குடித்து மகிழ்ந்து ஆனந்தத்தில் திளைத்து ரீங்காரமிடுகின்றன. இவை அனைத்தையும் உணர்ந்த வண்ணம் திருப்பெருந்துறையில் எழுந்தேறுள்ள சிவபெருமானே, அருளாகிய செல்வத்தை எங்களுக்கு அலையாக அலையாக தொடர்ச்சியாக மலையளவு வழங்க காத்திருக்கும் வள்ளலே பள்ளி எழுந்தருள்க என்று வேண்டுகின்றார். திருப்பெருந்துறை இது அறந்தாங்கியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்று நேற்று கூறினேன். இங்கு இறைவனின் நாமம் ஆத்மநாதர், இறைவியின் நாமம் யோகாம்பாள். இறைவன் 3 நிலைகளில் இங்கு காட்சியளிக்கிறார். உருவமாக, அருவமாக, அருவுருவமாக காட்சியளிக்கிறார். உருவம் தெரியும், உருவம் இல்லாதது. உருவம் லிங்க வழிபாட்டில் இருக்கக்கூடியது. இந்த 3 நிலைகளிலும் இங்கு இறைவன் காட்சியளிக்கிறார். நாளை மற்றொரு செய்தியுடன் மீண்டும் வேறொரு பாசுரத்தில் சந்திக்கிறேன். நமச்சிவாய.